ரொம்ப தெளிவா சொல்றேங்க. எதுவுமே செய்யும் பொழுது சரி, தப்புன்னுலாம் தெரியவே தெரியாது. வாழ்ந்து முடிச்ச பிறகுதான், அதோட சைடு எஃபெக்ட்ஸ், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் இதையெல்லாம் பார்த்த பிறகுதான், ஒண்ணு சரியா தப்பான்னு புரியும். அதனால காரணங்கள பத்திலாம் கவலையே படாதீங்க. உடல் அதோட ஹார்மோனல் பிரஷர்னால, வெளியிலிருந்து ஒரு உறவும், சுகமும் தேவைன்னு நினைக்கிறதுனால, உங்களுடைய வேறு வேறு இச்சைகள், வெறும் நான் பாலியல் இச்சையை பத்தி மட்டும் சொல்லல. ஈவன் நாக்கு சுகம், உணவு சுகம் சார்ந்தது, இல்ல உணர்வு சுகங்கள், மென்டல் பிளஷர் சார்ந்தது, இது மாதிரியான எந்த செயலுக்காகவும் நீங்கள் எதையாவது செய்து அதன் காரணத்தினாலே உணர்வு நச்சுக்களை உள்ள சேர்த்திருந்தீங்கன்னா, கில்ட், அஷேம்டா ஃபீல் பண்றது, டாக்ஸின்ஸ் எதுவானாலும் தயவு செய்து இந்த ஒரே ஒரு விஷயத்தை செய்யுங்கள். இரவு அகம்பாவத்திலிருந்து காரண சரீரம் வழியாக அகம் சுபாவத்தில் முழுகும் பொழுது கடந்த காலம் அத்தனையும் அழிச்சிச்சு. அந்த கடந்த காலம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கணும்னா எப்படி நடந்திருக்கணுமோ அப்படி அதை எழுதி வச்சுட்டு தூங்கிருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற